சசிகலா அவர்கள் எதன் அடிப்படையில் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க? ஏதோ உள்நோக்கம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக பொருள் இருக்கு. எடப்பாடியை பழிவாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு, அதிமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இதில் இருக்கு. 2000 ஓட்டு 3000 ஓட்டு வாங்கினா அதிமுக பார்டரில் தோற்று போகும் இல்லையா? அதனோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். தினகரன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், கூடிய சீக்கிரம் இவங்களுடைய சாயம் வெளுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் எதுக்கு வந்தாங்க? அதிமுக எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது, அந்த உள்நோக்கத்தில் ஒரு பலனும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. அது வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது. சசிகலா வந்து இப்போ வந்து புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு எங்கள் கட்சியினுடைய பேர் இருக்குது. புரட்சித் தலைவர் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர். உங்ககிட்ட உங்க 2 பேர்கிட்டையும் தானே கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. பொதுச் செயலாளரை என்ன வந்து அவங்க கூப்பிடல, அழைத்து பேசலை. சசிகலாவுக்கு சனி பெயர்ச்சி சரியில்லை, பெயர் கொடிக்கு கிளம்பியது எதிர்ப்பு ஆல்ரெடி இருக்கு. இதே 3 பேர் தான். ஆமாம், அதே இதை இவங்க வச்சுருக்காங்க. கொடியை அவங்கள்ட்ட இருந்து இது பண்ணியிருக்காங்க, கட்சியை என்கிட்ட இருந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தொண்டனுடைய உருவாக்கின கட்சியில் தான் நான் இணையிறேன்னு சொன்னவங்க. ஆனால் உண்மையான தொண்டை என்னையே கேட்காம அவமரியாதை பண்ணி இவங்க வந்து இது வந்து இணையிறம்னு எப்படி சொல்கிறது? இது ஆக்கிரமிப்பு தானே. அப்போ என்னுடைய மனது என்ன புண்படுமா இல்லையா? இவங்க வந்து எப்படி ஒரு 50 பேரை போட்டுட்டு ஜெயலலிதா ஆட்சி அமைக்க முடியும்? நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சித்தாந்த செம்மல் மு. ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். எப்போவுமே வந்து கட்சினா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். கட்சினா பிரச்சனை வர்றது இயல்பு தான். ஆனால் இங்கே கட்சியே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னதான் நடந்துட்டு இருக்கு கட்சியில்? இதில் உண்மை நிலை என்னென்னம்மா, நான் வந்து 1972 முதல் புரட்சித் தலைவருடைய கட்சியில் நான் தொண்டனாக கிளை வட்ட அமைப்பாளராக இருந்து இந்த கட்சியில் நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், அடுத்து மாநில அளவில் தொழிற்சங்கத்தில் பொறுப்பு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தில், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் நான் அனைத்து இந்திய அதிமுகவில் இருந்தேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியில் பொதுச் செயலாளரான பிறகு அவங்க என்னை தென்சென்னை மாவட்டத்தில் எம்ஜிஆர் மன்றத்தில் போட்டாங்க. அடுத்து அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தில் போட்டாங்க. அவங்க ஒரு 2-3 தடவை எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்குற வந்து உறுதி செய்யப்பட்ட நிலையில் இதே திருச்சி 1வது தொகுதி எனக்கு ஒதுக்கி அறிவித்து வெளியிட போகிற சமயத்தில் கடைசி நேரத்தில் அதை மாற்றிட்டாங்க. அன்னைக்கு மாற்றுறதுக்கும் இன்றைக்கி இருக்கிற இவங்க சின்னமாக தான் ஒரு காரணம். அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தில் தலைவராக இருந்த முசிறிப்புத்தன், அடுத்து சவுந்தரராஜன், நடிகர் கண்ணன் 3 பேர் இருந்தாங்க. அதில் பொதுச் செயலாளராக இருந்த நடிகர் சவுந்தரராஜனும் பொருளாளராக இருந்த நடிகர் கண்ணனும் எனக்கு கையெழுத்து போட்டு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துக்கு ஒரு வேட்பாளர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை திருச்சி 1வது தொகுதிக்கு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருந்தது. அன்றைக்கு அதை இவங்க தலையிட்டு மாற்றி பூப்பா கிருஷ்ணன் இன்றைக்கி இப்போ விஜய் கட்சியில் இருக்கிறார், அவரை அறிவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தான்னு அவங்க மூலமாக வந்த தகவல். எனக்கு நேரடியாக இல்லாட்டாலும் அவங்க தான் அவங்கள மாற்றிட்டாங்க, வேறு வழி இல்லை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு இந்த கட்சியை நாங்கள் வந்து நடத்துகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த கட்சியை நடத்துகிறது பொதுச் செயலாளர் நானாக இருக்கிறேன், தலைவர் சக்கரவர்த்தி இருக்கார். 2016-17ஆம் ஆண்டில் இருந்து இந்த கட்சியை நடத்துகிறோம். ஆனால் இந்த கட்சியை வந்து நடத்தினாலும் சக்கரவர்த்திக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அவர் வந்து ஒரு படம் நடித்தார், மற்றபடி அவருக்கு வேறு அனுபவம் கிடையாது. அதிமுகவில் உறுப்பினர் கூட கிடையாது அவர். ஆனால் எம்ஜிஆர் விரும்புறதுனால எம்ஜிஆர் பேரில் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார். ஒரு ரசிகனாக தான் இந்த கட்சி அவர் ஆரம்பித்தது. அவர் ரசிகன், நான் தொண்டனாக இருந்து மாநில அளவு பல்வேறு, அதனால் அனுபவம் இருந்ததுனால நான் பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை வந்து பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்கறது, புத்தகங்களில் விளம்பரம் கொடுக்கறது, போஸ்ட் அடித்து ஒட்டுறது, தமிழ்நாடு பூரா இந்த கொடியை இது பண்ணுறது, இப்படி நிறைய ஒரு குவாலிட்டியான முறையில் கொண்டு போகிறது இந்த கட்சியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்தேன். அப்படி சேர்க்கும்போது தொடர்ந்து கட்சியை நடத்துறதுங்கிறது இன்றைக்கி இந்த காலத்தில் நிறைய செலவினங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில இதுகள்லாம் இழப்பீடெல்லாம் பண்ணி செஞ்சேன். அப்போ கட்சியை யார்கிட்டையாவது கொடுத்துடலாம்
அவங்கள நடத்த சொல்லலாம்னு அதுக்கு முதல் இதாக வந்து நாங்கள் சின்னம்மா நான் சசிகலா அம்மையார் வீட்டுக்கு போனோம். ஓகே. அப்போ அவங்களுடைய நேர்முக உதவியாளரை சந்தித்து பேசணும். அப்போ இந்த கட்சியை அவங்க வந்து முதல்ல வந்து கேட்கல, நாங்கள் முயற்சி பண்ணோம். ஓகே. ஃபஸ்ட்டு அப்போ வந்து நாங்கள் முயற்சி பண்ணோம். அப்போ அவங்க அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஓபிஎஸ்ஸை சந்தித்தோம். ஓபிஎஸ்ஸை சந்தித்து அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் இதில் வந்து மனப்பூர்வமாக சம்மதிச்சார், எடுத்துக்கிறேன்னு சொன்னார். எங்களுக்கு ஏற்பட்ட செலவினங்கள் எல்லாம் தாரேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் எனக்கும் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பும் தாரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்குள்ளே ஏதோ அவரோட இருந்தவங்க சில கருத்து வேறுபாடு இருந்ததுனால அது நடைபெறலை. அதனால் சரின்னு விட்டுட்டு நாங்கள் விட்டாச்சு. நாங்கள் எங்களுடைய கட்சியை வழக்கமாக நடத்துகிற மாதிரி ஆகிட்டோம். ஆனால் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த முயற்சி இருந்தது இல்லையா, இதை வந்து இந்த சக்கரவர்த்திங்கிறவர் மதுரையில் அவருக்கு வேண்டிய ஒரு நபரோடு சேர்ந்து இந்த கட்சியை இந்த அம்மாட்ட எடுத்து நடத்துறதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அம்மா வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. தேர்தல் வந்துட்டதுனால எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணும் அப்படிங்கும்போது தனக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா. ஓகே. இந்த கருவி இல்லாமல் வெறுமனை நிற்கிறத விட ஒரு கட்சி பேரில் நிற்கணும். அதுவும் எம்ஜிஆர் பேரில் கட்சி இருக்கிறதுனா அது வந்து இன்னும் வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கட்சியை இவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கினதை வந்து முறையாக அதை செயல்படலை. பொதுச் செயலாளரை என்ன வந்து அவங்க கூப்பிடலை, அழைத்து பேசலை. அவங்க அதில் வந்து எந்த மாதிரியெல்லாம் அந்த கையெழுத்தெல்லாம் பண்ணாங்க, மோசடி பண்ணிக்கிட்டாங்கிறது எனக்கு புரியலை. உங்ககிட்ட உங்க 2 பேர்கிட்டையும் தானே கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ 2 பேர்கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும். ஓகே. இப்போ இது நாங்கள் விஜய்க்கு கூட்டணிக்கு நாங்கள் பேசியிருக்கோம். பேசும்போது இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரும் தான் கையெழுத்து போட்டிருக்கோம். ஓகே. தலைவரும் போட்டிருக்காரு, பொதுச் செயலாளரும் போட்டிருக்காரு. அப்போ இவங்கள்ட்ட வந்து இந்த கூட்டணியை பற்றியோ இல்லை கட்சி எடுத்து பேசுகிறதா இருந்தால் நாங்கள் 2 பேரும் தான் கையெழுத்து போட்டிருக்கோம். இப்போ இதில் அவர் நான் போட்டிருக்கேன், என்னுடைய சீல் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட பேசும்போது மட்டும் ஏன் இந்த கையெழுத்து கேட்கல, அதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறது இன்னும் புரியாத புதிராக இருக்குது. இப்படி இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த அறிவிப்பு வந்த உடனே எனக்கு வேண்டிய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், திமுக அதிமுக எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. உங்கள் கட்சியை அவங்க எடுத்துட்டதாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு ஆளை அனுப்புனாங்க. அது சக்கரவர்த்தியும் வந்தார். வந்த நபர் தன்னை வந்து நான் அந்த அம்மாவுக்கு பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி, சுரேஷ் அவர் பேர், சுரேஷ்னு பேர், நான் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அப்போ இவங்க வர்ற தகவலை நம்ம எப்படி நம்புறது அப்படின்ட்டு அவங்களுடைய நேர்முக உதவியாளர் எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால, அவங்களுடைய நம்பர் என்கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தப்போ ஆமாம் நாங்கள் தான் அனுப்பி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் மறுநாள் வாங்க பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சீட்டு தந்துடுறோம், உங்களுக்கு கட்சியில் பொறுப்பு தந்துடுறோம், உங்களுடைய செலவினங்களை தந்துடுறோன்னு என்னை வர சொன்னாங்க. அங்கே போனால் சும்மா ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து முதல்ல என்ன கேட்காமல தான் அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் கூப்பிட்டு சக்கரவர்த்தியை சத்தம் போட்ட பிறகு நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்த போகிறேன், எப்படி என்ன இல்லாமல் கொடுத்தீங்கன்னு நான் சக்கரவர்த்தியை சத்தம் போட்டதுக்கு பிறகு சக்கரவர்த்தி வந்து இவருக்கு பேசி இவர் என்னை தொடர்பு கொண்டார். ஓகே. அப்போ உங்ககிட்ட இது கன்சிடர் பண்ணாமல் தான் இவ்வளோ பெரிய விஷயமே நடந்தது. இது நீங்கள் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மீடியாவுக்கு நான் அப்பவும் வரல. ஆனால் மறுநாள் வந்து இவங்க வந்து முதல் நாள் என்னை வர சொல்லி 1 மணி நேரம் அந்த கார்த்திகேயன் பேசி, உங்களுக்கு கடையநல்லூர் எந்த தொகுதி வேணும்னா கடையநல்லூர் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஆள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் வந்து உங்களுக்கு தென்காசியார் வேறு ஏதாவது கேளுங்க தாரம்னு சொல்லி இதெல்லாம் தாரம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த அம்மாட்ட வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, என்னை அனுப்பி விட்டாங்க. ஆனால் மறுநாள் வந்து தினமலர் பேப்பரில் இந்த இது வந்துடுச்சு, இந்த செய்தி, சசிகலாவுக்கு சனி பெயர்ச்சி சரியில்லை, பெயர் கொடிக்கு கிளம்பியது எதிர்ப்பு, பெயர் கொடிக்கு கிளம்பியது எதிர்ப்பு. ஓகே. இந்த செய்தி வந்துடுச்சு, சில சேனல்கள்லேயும் வந்துடுச்சு. அதனால் என்னை வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது வந்து எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை நான் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா இந்த தகவலை? இந்த தகவல் உங்களுக்கு யார் சொன்னாங்க? அவருடைய உதவியாளர், சசிகலா அவர்களினுடைய உதவியாளர். அவர் தான் நம்பர் 1, அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாங்களோ தெரியல.
அந்த தலைவரையும் பொருளாளரையும் எனக்கு தெரியாமலே வர சொன்னாங்க. எங்களை தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் 3 பேரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சரி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் சொல்கிறோம். என்கிட்டையும் 10,000 ரூபா பணமும் வாங்கிட்டாங்க. ஓகே. வேட்பாளருக்கு வாங்கிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்ட நகர் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த இங்கே வந்து பேசினவன் நான் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, நீங்கள் அங்கே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டான். நேர்முக உதவியாளர் அம்மா தான் முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டான். ஆக அவங்கவங்க வந்து முதல்ல எப்படி ஏமாத்துனாங்களோ மறுபடியும் என்னையும் வச்சு இந்த ஏமாத்து வேலையை செஞ்சுட்டாங்க. ஆக இவங்க வந்து கொடியை வந்து கட்சி அறிவிக்க முன்னாடி கொடியை அறிவிச்சாங்க. கொடி தான் முதல்ல அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் கட்சி பேரே சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க அறிவித்த கொடி. ஆமாம், இதை தான் அறிவிச்சாங்க. பசும்பொன்னில் அறிவிச்சாங்க இந்த கொடியை. ஆனால் இதுதான் எங்கள் கட்சியினுடைய உண்மையான கொடி. நீங்க 2014 இந்த கட்சியை 16-17 ஆண்டு 16-17ஆம் ஆண்டு 17 நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப அறிவிச்ச கொடி தான் இந்த கொடி. இந்த கலர் கருப்பு, ப்ளூ, சிவப்பு, இதயக்கணி எம்ஜிஆர் படம். இதுதான் இந்த கட்சியினுடைய கொடி. ஏன்னா அவங்க அறிவிச்சிருக்கிறது இது. ஆனால் இதே 3 பேர் கொண்ட படம் புகழேந்தி ஆரம்பிச்சிருக்க கட்சியில் இருக்குது, ஆல்ரெடி இருக்கு. இதே 3 பேர் தான். ஆமாம், அதே இதை இவங்க வச்சுருக்காங்க. ஆக கொடியை அவங்கள்ட்ட இருந்து இது பண்ணியிருக்காங்க, கட்சியை என்கிட்ட இருந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவருக்கு வந்து சக்கரவர்த்திக்கு வந்து மதுரை மத்திய தொகுதியில் கொடுத்துட்டாங்க. அவர் நிற்கிறார் இப்போ தேர்தலில். ஆனால் எனக்கு அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி கட்சி பதவியோ தேர்தலில் நிற்கிறதுக்கு போயதோ எங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பீடை சரி பண்ணவோ அவங்க வரல. ஸோ ஒரு பொதுச் செயலாளராக இப்போ உங்களுக்கு எந்த பதவியுமே அவங்க கொடுக்கல. ஓகே. எப்பவுமே ஒருத்தவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம விஜய் அவர்களை எடுத்துக்கலாம். டிவிகே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ரசிகர்களை வச்சு தான் ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த ரசிகர்களோட அந்த படைபலத்தை பார்த்துட்டார், எந்த அளவுக்கு நமக்கு ரசிகர் சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சரி இந்த சப்போர்ட் இருக்கு, இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிப்பாங்க. சசிகலா அவர்கள் எதன் அடிப்படையில் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, யாரை நம்புறாங்க? அவங்க சசிகலா வந்து இப்போ வந்து புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு எங்கள் கட்சியினுடைய பேர் இருக்குது. புரட்சி தலைவர் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து சாதி சமயங்களுக்கு எதுவும் அப்பாற்பட்டவர். அந்த கட்சியில் எல்லா ஜாதி சமயங்களை சேர்ந்தவன், ஏற்றத்தாழ்வு உள்ளவன், ஏழை பணக்காரன், எல்லா தொண்டனும் சாதாரண குடிமகன் உட்பட அதில் இருந்தால் அவர் வந்து தொண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. நான் சொன்ன ஒரு கடைச்சட்டம் கூட தொழிலாளர்களுக்கு செய்யணும்னு சொன்னது, அது கடைச்சட்டம்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி அது வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. அது நான் சொல்லி புரட்சி தலைவர் செஞ்சது. தொண்டனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இவங்க வந்து தொண்டனுடைய உருவாக்கின கட்சியில் தான் நான் இணையிறேன்னு சொன்னவங்க. ஆனால் உண்மையான தொண்டை என்னையே கேட்காம அவமரியாதை பண்ணி இவங்க வந்து இது வந்து இணையிறம்னு எப்படி சொல்கிறது, இது ஆக்கிரமிப்பு தானே. அப்போ என்னுடைய மனது என்ன புண்படுமா இல்லையா? அப்போ ஒரு மனது புண்படும்போது இதே இது அம்மாவாக இருந்தால் இப்படி செயல்படுவாங்களா? அதோட இப்போ அவங்க வந்து எந்த அடிப்படையில் இப்போ இந்த கட்சியை துவக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஜாதியை நம்பி தான் இதை துவக்கியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியா, குறிப்பிட்ட அவங்களுடைய சமுதாய ஆதரவு. அங்கே வந்தவங்க கூட பணம் கட்டினவங்க கூட ஒரு 90% மேலே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பணம் கட்டினாங்க. வேற யாரும் வந்து பணம் கட்டல. அவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க, நாங்கள் 10 கோடி ரூபா பணம் தராங்க, எம்எல்ஏக்கு நிற்கிறவங்களுக்கு 10 கோடி ரூபா பணம், அதாவது சசிகலா அவர்கள் தர்றாங்க, சீட்டும் தர்றாங்க, பணமும் தரான்னு அதை நம்பி வந்த கூட்டம் தான். ஓகே. இது வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த சந்தையில் கூடி கழிகிற மாதிரி இப்போ அது கலைஞ்சிரும். தென்னந்தோப்பு, அதாவது தென்னை மரமாக கூட வச்சிருக்கலாம், அவங்க தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க அந்த சின்னமா. அதுக்கும் அந்த கேள்விக்கு கூட அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 4 மரம் இருக்கு, ஒரு தோப்பாக தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் இது மூலம் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எப்போவுமே ஒன்றிணைந்து இருப்போம், யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சீக்ரெட் இருக்கு அந்த அதில் தென்னந்தோப்பு? அவங்க அப்படி சொல்றாங்கல்ல, பொதுச் செயலாளருங்கிற என்னையே அதில் ஒரு மரத்தை ஏன் எடுக்கலை, பொருளாளரை ஏன் கூப்பிடலை, துணைத் தலைவர் 2 பேர் இந்த கட்சியில். இப்போ வந்து பாருங்கள், இது எங்கள் கட்சியினுடைய அமைப்பு, இதுதான் தேர்தல் கமிஷனில் இருக்குது. ஓகே. இதில் என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்களே படிங்க. ஓகே. யார் எல்லாருக்குமே வா? மேலே என்ன இருக்குது பாருங்கள். சக்கரவர்த்தி அவங்களுக்கு வந்து ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. பரமன் அவங்களுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியன் அவங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. ரகுநாதன் அவங்களுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம் தமிழ்நேசன் அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் ஜெயபாலன் அவங்களுக்கு வந்து ட்ரெஷரர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்கள் ஹெட் குவார்ட்டர். இது
இவங்களை அந்த ஒருத்தரை தவிர யாரை கூப்பிட்ருக்காங்க, யாரை கூப்பிட்டு பேசுனாங்க? அப்புறம் அவங்க வந்து தோப்பை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஓகே, தனிமரம் தோப்பாகாதுன்னு சொன்னாங்க, கரெக்ட் தான். ஆனால் இந்த கட்சியில் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதில் அந்த சக்கரவர்த்திங்கிற நபரை தவிர வேற என்ன அவருக்கு வந்து கட்சியை பற்றி தெரியாது. அவர் ரோஸ் பவுடர் போடுவார், பென்சிலில் மீசை வரைவார், தன்னை வந்து எம்ஜிஆரை கருதிக்கிடுவார், அரசியலே தெரியாது. அவர் வந்து இது பண்ணி அவருக்கு ஏதோ பணம் கொடுத்தாங்களா என்ன செஞ்சாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போ வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த அவருக்கு ஏஜெண்டாக செயல்பட்ட அந்த சுரேஷுங்கிறவன் தான் இப்போ அவர் கூட இருக்கிறான். அவன் வந்து எந்த அளவுக்கு இதில் எந்தெந்த இடத்துல எல்லாம் கையெழுத்து மாற்றி போட்டிருக்காங்க, என்னுடைய கையெழுத்தை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு நான் இது நடவடிக்கைக்கு போன பிறகு தான் தெரியும். உங்களை சூழ்ச்சியின் அடிப்படையில் ஒதுக்கிட்டாங்களோ? சூழ்ச்சி தான். அதுக்கு அவங்களே பண்ணியிருந்தாலும், சக்கரவர்த்தியே பண்ணியிருந்தாலும், இல்லை சுரேஷுங்கிறவனே பண்ணியிருந்தாலும், இவங்க வந்து அம்மாட்ட இருந்தவங்க, ஒரு பெரிய இடத்துல இருந்தவங்க, இவங்க வந்து இந்த கட்சியினுடைய தலைவர், நீங்கள் பொதுச் செயலாளர், மற்றபடி நிர்வாகிகள்லாம் எல்லாரையும் கூட்டி அழைச்சிக்கிட்டு வாங்க, பேசுவோம், அதுதானே முறையாக இருக்கும்னு இவங்க சொல்லியிருக்கலாம்ல. இவங்க அதை செய்யலையே. இப்போ தென்னந்தோப்புக்கு விளக்கம் கொடுக்குறவங்க இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை ஏன் கூப்பிட சொல்லலை? அந்த தவறு இவங்கள்ட்டையும் இருக்கு இல்லையா? அவர் எனக்கு துரோகம் பண்ணார், அது ஒன்று இருக்குது, என்னை கேட்காம அவர் போனது தப்பு, அதுவே அவர் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த கட்சியை வந்து வேர்ல இருந்து உருவாக்குனது நீங்க ரெண்டு பேர் தான். ஓகே, அதனால தான் உங்களுக்கு அதனுடைய கோபம் அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்குது. நான் வந்து இப்போ எப்படின்னா, இதை வந்து இப்போ இந்த வேட்புமனுக்கு வந்து இவங்க லெட்டர் கொடுத்தாங்களா, சின்ன அலாட் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுக்கணும். ஓகே, அப்போவே இதை போய் நான் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் அதிகாரி அந்த மேடத்துக்கிட்ட நான் போய் ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன், இதில் பிரச்சனை இருக்குது, நான் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இவங்களுக்கு சின்ன அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு கெடுதலை நான் பண்ண வேண்டான்னு முடிவெடுத்தேன். அதாவது இவங்க ஏதோ ஒரு நடத்துகிறாங்க, ஆனால் அந்த கெடுதலை நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் சைவ சித்தாந்தம் படித்தவன், சித்தாந்த செம்மல்னு திருவாவடுதுறை ஆதீனத்தில் விருது வாங்கியிருக்கிறேன், மெய்யியல் மாமணின்னு SRM பல்கலைக்கழகத்தில் விருது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ஒரு கெடுதல் போய் அவங்கள மாதிரி பண்ணால் நானும் அவங்களும் ஒரே மாதிரி ஆகும்ல. ஆனால் அவங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கணுன்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருந்த இடத்துக்கு நம்ம பொதுச் செயலாளராக இருக்கிறோம், ஆனால் அவர் மனதை வேதனைப்படுமே, அவரை வந்து துன்பப்படுத்திட்டு நம்ம இந்த பதவிக்கு வர்றோம்னு அவங்க தான் யோசித்து பார்க்கணும். ஓகே, தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது ஆகும், இல்லை குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது ஆகும். அந்த ஒரு நெருக்கடியில் தான் ஸ்பீடாக கட்சியை நம்ம ஆரம்பிச்சிடணும், அதுக்கு ஒரு கட்சியை வாங்கிடணும். அப்படிதான் உங்கள் கட்சியை அவங்க வாங்கினதா? அதில் இப்போ முன்னாடி மாதிரி இல்லைம்மா, 6 மாதத்துலேருந்து 1 வருடம் கூட ஆகுது. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, நிறைய RDO விசாரணை, கலெக்டரு, ஏகப்பட்ட இது. முன்னாடி எல்லாருமே போய் பதிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து கட்சியை பதிவு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து பொடியெல்லாம் காமிக்கணும், என்ன கலரு, என்ன அளவு என்றெல்லாம் காமிக்கணும். அதனால் நிறைய மாறி இருக்குது. இப்போ இவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ரெடி ஆகணும்னா இவங்களுக்கு கால அவகாசம் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று ரெடியாக இருக்கிற கட்சியை வாங்கணும். அப்போ வாங்கும்போதே ஏகப்பட்ட கோளாறு. அந்த வாங்குறத உடனே பயன்படுத்தணும். இங்கே கட்சி அறிவித்த 2வது நாளே வேட்புமனு பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. இந்த வேகத்திலெல்லாம் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இவங்க வந்து எப்படி ஒரு 50 பேரை போட்டுட்டு ஜெயலலிதா ஆட்சி அமைக்க முடியும்? 234 தொகுதியில் நின்னா தான் அமைக்க முடியும். அப்போ இந்த அறிவுக்கு பின்னாடி ஏதோ உள்நோக்கம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக பொருள் இருக்குது, மறைபொருள் இருக்குது. இது வந்து எடப்பாடியை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது, அதிமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இதில் இருக்குது. அப்படி ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு வாங்கினா அதிமுக பார்டரில் தோற்று போகும் இல்லையா, அந்த இது இருக்குது. அது வந்து அதனோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் இப்போ வெளிப்படுத்த முடியாது. ஓகே சார், ஸோ இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இப்போ புரட்சி தாய் சின்னம்மான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டம் யார் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல, அதுவே வந்து வைரலாக போயிட்டுருக்கு. இப்போது இவங்க தனி கட்சி ஆரம்பித்து எல்லா தொகுதியிலையும் இவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த வேட்பாளர்களே 75% சரியில்லாத வேட்பாளர்கள் தான்மா. நிறைய ப்ராடு, பித்தலாட்டம், சீட்டிங் பண்ணுறவன், செக்கு மோசடி பண்ணவங்க, இப்படிப்பட்ட ஆட்களை தான் அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. குவாலிட்டியான பர்சன்களை நிறுத்தலை. இந்த அம்மாவோடையே காலம்பூரா இருந்தாங்க பல பேர், அவங்கெல்லாம் இன்றைக்கி வேட்பாளராக நிற்கலையே. இவங்க கூடயே குவாலிட்டியான, இப்போ முன்னாடி இருந்த இவங்க எம்எல்ஏ இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க, இந்த அம்மாவுக்கே காலம்பூரா உழைச்சவங்க, அப்புறம் கொறடாவாக இருந்தவங்க, இப்படி பல பேரெல்லாம் இவங்க கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து வேட்பாளராக இல்லையே.
ஏன்னா இவங்க கட்சியை அறிவித்து வேட்பாளர் நிறுத்துறாங்க, கொள்கை என்ன, இந்த கொள்கை என்ன, தேர்தலுடைய இவங்க ஏதோ விளக்கணும்ல, அந்த இதே இல்லை. ஆக இவங்களுக்கு ஏதோ அவசரமாக ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றணும், இவங்க ஏதோ ஒரு இதில் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு ஏமாளிகளை வரவழைச்சி அவங்கள வந்து சீட்டு தரேன்னு சொல்லி நிற்கிறாங்க. அவங்க ஏதோ பணம் கிடைக்கிறோம்னு ஒரு கூட்டம் வந்து நம்பி இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. எந்த வேட்பாளரும் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியிலெல்லாம் நிறுத்துகிறவங்கெல்லாம் வந்து யாரும் பணம் தரலை சொன்னாங்க, தரலைங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தகவல். இவங்களை நம்பி இப்போ நிறைய பேர் போய் களத்தில் நிற்கிறாங்க. அது அவங்களுடைய செலவினங்களை அவங்க தான் தலையில் தான் வரும். இவங்க யாருக்காவது பணம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஓகே, இவங்களுடைய நடைமுறை பழக்கத்தை பார்க்கும்போது இப்போ வந்து தினகரன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், அதாவது இவங்க கூடிய சீக்கிரம் இவங்களுடைய சாயம் வெளுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சாயம் அப்படின்னா இதுதான் உண்மை. இப்போ இவங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் எதுக்கு வந்தாங்க அரசியலுக்கு? இப்போ கடைசி நேரம் இந்த கட்சியை அவசரமாக வாங்கணும், அவசரமாக வாங்கி அவசரமாக வேட்பாளரை போட்டு அவசரமாக ஏன் நிறுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம் அதிமுக எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது. அந்த உள்நோக்கத்தில் ஒரு பலனும் அவங்க அடைகிறாங்க, அடைஞ்சிருக்காங்க. அது வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது. விஜய் கூட நாங்கள் கூட்டணிக்கு தான் நாங்கள் பேசியிருந்தோம். விஜய் கட்சியோடையும் இவங்க மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணி பேசலான்னு நினச்சாங்க. அந்த பேச்சுவார்த்தை கூட சில காரணங்களால் நின்று போச்சு. அதுவும் வந்து சில காரணங்களால் நின்று போச்சு. அதனால் இப்போ தனியாக நிற்கிறாங்க. 1500, 2000, 3000, அதிகபட்சம் 5000 ஓட்டுக்குள்ளே வாங்கலாம். ஒரு சில இடத்துல அந்த வேட்பாளருடைய செல்வாக்கு இருந்ததுன்னா 10,000, 15,000 ஓட்டு வாங்கலாம் அந்த தனிப்பட்ட அந்த வேட்பாளருக்கு. ஆனால் அந்த பலனை யார் அனுபவிக்கிறாங்கன்னா அந்த வேட்பாளர்கள் இந்த அம்மா தான். அவங்கள களத்தில் பலிகடாவாக்கி அந்த பலனை இவங்க, ஏன்னா அந்த தொகுதியில் இப்போ ஏடிஎம்கே தோக்கும் இல்லையா, அதே மாரி ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு சில இடத்துல அதனால் தோற்கப்படும் இல்லையா, அப்போ அந்த ஒரு இதை இவங்க அனுபவிப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் அவர் சொன்ன மாதிரி சாயம் வெளுக்கும் அப்படிங்கிறது அதுதான். ஓகே, ஸோ உங்களுடைய இறுதி பதில் வந்து ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது. வாய்ப்பில்லை. ஓகே சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டீங்க, மிக்க நன்றி. மறுபடியும் இதே போன்ற அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.